ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு கவுனி அரிசியில் இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி தோசை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தியான ஒரு இட்லி தோசை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதோட ரேஷியோ வந்து சொல்லிடுறேன். இட்லி அரிசி வந்து ஒரு 4 டம்ளர் போட்டுக்கோங்க. எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதிலே இந்த 3 ஐட்டத்தையும் அளந்து போட்டுக்கோங்க. இட்லி அரிசி 4 டம்ளர், கருப்பு கவுனி அரிசி வந்து 2 டம்ளர் போதும். இதுவே ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே போட்டோன்னா அது மாதிரியாக இருக்கும். இது ஈக்குவலாக 2 மேனேஜ் பண்ணி ஈக்குவலாக நல்ல டேஸ்ட் இருக்கும். உளுந்து வந்து 1 டம்ளர் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அப்புறம் இதை நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற்றினோன்னா அந்த சத்தை எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா ஊறி நிற்கும். அதை கீழே ஊற்றுனா அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ ரெடி பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியில் இருக்கிற அந்த உளுந்து அரிசியெல்லாம் பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு நல்லா கழுவி மூடி போட்டு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் மார்னிங் தான் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து பார்த்தேன், நல்லா ஊறி இருந்துச்சு. கிரைண்டரில் போட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் தோசை தான் ஊற்ற முடியும், இட்லி ஊற்ற முடியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பொசிஷனில் வச்சு நம்ம மாவு ஆட்டினோன்னா கிரைண்டரோட மிஷினுக்கும் சேஃப்டி வந்து நல்லா இருக்குமா, நம்ம மாவு அள்ளுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். எனக்கு கடைக்காரங்க சொன்னாங்க, நான் வாங்கும்போது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நல்லா உப்பு போட்டு கரைச்சி ஒரு 6 மணி நேரம் இதை அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா புளிச்சிரும். புளிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி தோசை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. அடியிலலாம் இஞ்சி நிற்கும். நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இட்லி நல்லா ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம எடுக்கும் பொழுது அந்த இட்லி வந்து அந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரி, நம்ம சொல்லணுமே, அதனால் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மூடி போட்டு நல்லா வெந்துருச்சு. வேக விட்டு எடுத்தால் நல்லா கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது தான் அந்த தட்டில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். நம்ம அப்படியே சூடு எடுத்தோன்னா எப்படினாலும் அதில் ஒட்டிக்கிற தான் செய்யும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்துட்டோன்னா நல்லா இந்த மாதிரி தட்டில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும். அதே மாவில் நான் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா இட்லி மாவு வந்து இறுக்கமாக இருக்கும். தோசைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்தோன்னா கொஞ்சம் மாவு வந்து லூஸ் ஆயிரும். நம்ம தோசை ஊற்றிக்கலாம், நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருப்பு கவுனி அரிசியில் இட்லியும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நான் என்னோட தேவக்குட்டிக்கும் அதே குட்டிக்கும் இது கொடுப்பேன். நல்ல டைஜஷன் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியவங்களுக்கு எல்லாருமே இது சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியான இட்லி. வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.